எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜனவரி மாதம் 16/1/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம் தை மாதம் 2ஆம் நாள், சஷ்டி, கரிநாள், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், பிரதோஷம். இன்றைய நாள் தேய்பிறையும் கூட. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் துருவம். இன்றைய கரணம் வனிசை. இன்றைய நட்சத்திரம் மூலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் புதன் சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்னைக்கு. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. மாட்டு பொங்கல் அது எல்லாருக்கும் தெரியுமே. திருவள்ளுவர் தினம் அதுவும் தெரியுமே. பிரதோஷம். இப்போ நம்ம நந்தியம்பதி வழிபாடு இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வருது. எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த ஜீவனுக்கும் நன்றி, இந்த ஜீவனுக்கும் நன்றி. இந்த ஜீவன் தான் நமக்குள்ள ஓடுகின்ற மூச்சு. அதுதான் நந்தி. அதுக்குதான் அந்த வழிபாடு. மாலை நேரத்து வழிபாடு எதுக்கு? சிவன் ஆழகால விஷயத்தை உண்ணவும் இல்லை. அவனே ஒரு விஷயம். அவர் விஷயத்த உண்டாரு, அவர் மயங்கினாரு, குறுக்கு முறுக்கும் ஓடினாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யணும் அப்படிலாம் இல்லை. மாதம் ஒரு முறை தேய்பிரையில் வருகின்ற அந்த பிரதோஷ நாள்ல நாம அந்த நந்தியம்பதிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு அந்த அந்த பிரதோஷ வளம் வரணும். இப்ப பண்ண மாட்டாங்க யாரும். முதலில் ஆரம்பித்து உள்ள ஒரு ரவுண்டு, அதுக்கடுத்து வெளியில ஒரு அரை வட்டம், மறுபடியும் மீண்டும் ஒரு அரை வட்டம், இப்படியே போய் 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 வந்து முழுமை அடையும் அந்த பிரதோஷ நேரத்துல. அதுதான் இப்ப அதை விட்டுட்டோம். வெறும் அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டு அதுவே நந்தி வழிபாடுன்னு கொண்டு போயிட்டோம். பரவாயில்ல. அது கொஞ்ச நாள் அதை தொடர்ந்து செய்யும் போது இன்னும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நிறைய மூச்சு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். நந்தியம்பதி வழிபாடுன்றது, பிரதோஷ வழிபாடுங்கிறதே மூச்சு சம்பந்தப்பட்டது. அந்த நேரத்துல எல்லா நாளும் பிரதோஷ காலம் உண்டு, எல்லா நாளும் பிரதோஷ காலம் உண்டு, சந்தியா காலம். இந்த பிரதோஷ நாள்ல போய் அதை செய்யும் பொழுது நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய விஷயம்தான். அதனாலதான் அவருக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணா அதுல இருக்கிறது வரக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் அதெல்லாம் பண்ண சொல்றது. அதனால நேயர்களே, இந்த நாளை மாட்டு பொங்கல் படைச்சி சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு சிவாலயத்துக்கு சென்று பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம். ஓய்வு உண்டு, மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டம் உண்டு. இந்த நாள்ல கோயிலுக்கு போக சொல்றீங்களே, போனா சிறப்பு. 1 லட்ச ரூபா கொடுத்தாச்சு நேத்து தைப்பொங்கல், இன்னைக்கு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடையாது வானான்றீங்களா? மகிழ்ச்சி அது போலதாங்க. பணம் கொடுத்து வருவதில்லை மகிழ்ச்சி, மனதால் ஏற்படுகின்றதா மகிழ்ச்சி. மகிழ்ச்சிகரமான நாள் இன்னைக்கு. வழிபாடு செஞ்சா இன்னும் அருமை. ராசி பலன்களுக்கு போலாங்களா? மேஷ ராசி அன்பர்களின் முயற்சிகள் இந்த நாளில் வெற்றி அடையும். அதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இன்றைய தினத்துல சந்திராசிரமம் விடைபெறுகிறது. நேற்றைய பொழுது எப்படி இருந்தோம்லாம் இல்லை, இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க. இந்த நாள்ல நீங்க இறை வழிபாடு மேற்கொள்ளலாம், புதிய முயற்சியும் தொடங்கலாம், வெற்றி பெறும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணம் செய்ய காத்திருக்கிறீங்க. 2 விஷயத்துல கவனமா இருங்க. சந்திரன் அஷ்டமத்துல இருக்கும்போது கொஞ்சம் அன்றாட கடமை மட்டும் செய்யுங்க.
புதிய முயற்சியில் தவிர்ப்பது சிறப்பை தரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டம் உண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி உங்களோட ஜீவராசிகள் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்று. கடகராசி என்பவர்களை கடகத்தை பொறுத்த மட்டும் நாள் ரொம்ப சந்தோஷமான நாள், மகிழ்ச்சி எல்லையில்லாமல் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்ல ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. இதனால சிறப்பான நாள், வாழ்த்துக்கள். சிம்ம ராசி என்பவர்களை சிம்மத்தை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள், எல்லா வகையிலும் ஏற்றங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எல்லா வகையிலும் எல்லாமும் கிடைக்கும். இது கிடைக்கிறது கிடைக்கலாம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஆப்டான ஒரு நாள் இந்த நாள். எல்லா வகையான வாய்ப்புகளும் கிடைக்கும், சிம்மத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. இறை வழிபாடு, ராமா கோவிந்தா அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நீங்க கோயில் நோக்கி போறதா பெருசா நினைப்பீங்க, அது உங்களுக்கு நடந்தேறும். தொலைதூர பயணம் கூட கிடைக்கும், ஒரு தூரம் போய் வரும் அப்படிங்கிற வாய்ப்பும் இந்த நாளில் கிடைக்கிறது, பார்த்துக்குங்க, பயன்படுத்திக்கங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப சிறப்பான நாள், முயற்சிகள் வெற்றி பெறும், அதான் பிளஸ். இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் நம்ம செய்யற விஷயம் நடந்துருச்சுன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சி இருக்கான்னு, அதை விட கொண்டாட்டம் இருக்கான்னு, இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி குறைவில்லை, புரியுதுங்களா? வார்த்தைகள் நிதானம் வச்சுக்கோங்க, கவனமா இருங்க, வேலையில கவனமா இருங்க. நீங்க எந்த வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வேலையில் கவனம் கருத்தமா இருக்கிறது சிறப்பை தரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. சந்திரன் புதன் சேர்க்கை உயர்வை தரும். சந்திரனுங்கிறது 7 கூடிய கிரகம், இப்படி பார்த்தீங்கன்னா தொழில் தானத்துக்குரிய கிரகம். அப்ப தொழிலும் மேன்மை உண்டு, மனைவிகளும் ஒரு லாபங்கள் உண்டு, அத்தனையும் கிடைக்கப்பெறும், வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களை மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். செவ்வாய் சூரியன் சுக்கிரனோட சேர்க்கைங்கிறது ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களை உழைக்க வச்சிடும். செவ்வாய் வந்தவுடனே என்ன பண்ணுவார், உங்க சோம்பேறியா ஏன் வா போலாம், அந்த வேலையை செய், இந்த வேலை செய்யும் சொல்லி ஒரு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால இந்த நாளை பயன்படுத்துகிறது சிறப்பை தரும், வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் நலம் பயக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. மனசு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா அப்படி இன்னைக்கு நம்ம ஓய்வு எடுத்திருக்கலாமே அப்படின்னு தோணும். உங்கள் பணிக்கு செல்லுங்கள், உங்களுக்கு தேவையானவற்றை கிடைக்கும். நெடுநாட்களாக கிடைக்காத அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைச்சிடும், வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. மீனத்தை பொறுத்தவரை எப்போதுமே சிந்தனை மேலும் நல்லா நாம எப்படி நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துக்கு நீங்க வரீங்களோ அப்ப நல்லது கிடைச்சே தீருமே. இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள், அற்புதங்கள் கிடைக்க பெறும். மீனத்தை பொறுத்த மட்டில் இனி வரும் காலங்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து அவங்களுக்கான பயிற்சிகள் வரும்போது, சனி பயிற்சி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போயிருவீங்க. நல்லதனமாவே இருக்கும். ராகு கேது பயிற்சியும் இருக்கு. 2026 உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் காத்திருக்கிறது. இப்போ லாபத்தில் இருக்கிறது, தொழிலுக்கு போகும்போது புதிய தொழில் அமைப்பதற்கு, வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது சொன்ன ராஜயோகங்கிறது வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. இந்த நாளில் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.